வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளுடைய ரேசி கலிகிராஃபி சேனலில் சண்டே சேலஞ்ச் ஒன்று நம்ம பார்ப்போம். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்துக்குவோம். ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நான் எழுதிட்டுருக்கேன். நான் இந்த சேலஞ்ச் இன்றைக்கி எடுத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேலிகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நான் பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எப்பயுமே இந்த ப்ராக்டிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக விரைவில் ஏற்படும். அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த சேனல் நம்ம எடுத்துக்கலாம். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் நான் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய ஆக சிறந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அந்த வெற்றி உங்கள் மூலமாக சாத்தியப்படணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப கால்ஸ் இப்போ அதிகமாக வருது. சார், இந்த மாதிரி நான் உங்களோட யூடியூப் சேனலை பார்த்து நான் எழுத ஆரம்பிச்சிருக்கோம் சார், ரொம்பவே நல்லா இருக்குது, என்னுடைய குழந்தை நல்லாவே எழுதுகிறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அதை கேட்குறப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இயற்கையை நான் கேட்டுக்கிறேன். வாங்க, இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நான் எப்படி எழுதணும்னு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும், சார் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆக சிறந்த கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேனோ அதே மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்றைக்கி குரூப்பில் நீங்கள் பதிவிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு இதில் என்னென்னா, இது நல்ல ஒரு அற்புதமான சிந்தனை. பாருங்களேன், டாக் டு யுவர் செல்ஃப். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட பேசுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மக்கிட்ட பேசணும். ஒன்ஸ் இன் அ டே, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்மக்கிட்ட பேசணும். அது எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறது? இது யார் சொன்னதுன்னா, விவேகானந்தர் சொன்னார் இந்த அற்புதமான ஒரு சிந்தனையை. யார் நம்மக்கிட்ட நாமளே பேசுகிறோமோ அப்போ நம்ம கேட்குறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறது எனக்கே தெரியுது. ஆக்சுவலாக இது உண்மை தான். ஏன்னா நம்மள்கிட்ட பேசுகிறப்ப யார்கிட்ட பேச போகிறோம்? நம்மக்கிட்ட பேசுகிறப்ப நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். நான் அனுபவபூர்வமாக சில இதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் இந்த கோட் இன்றைக்கி நான் எழுதியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க. உங்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். டாக் டு யுவர் செல்ஃப் ஒன்ஸ் இன் அ டே, அதர்வைஸ் யூ மே மிஸ் மீட்டிங். நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை சொல்லியிருக்கிறார் பாருங்க விவேகானந்தர். யூ மே மிஸ் மீட்டிங் அண்ட் எக்ஸலண்ட். தவறுதலாக அந்த இடத்துல போடணும். நான் எழுதுகிறப்ப கொஞ்சம் வேகமாக எழுதுனப்போ இது மிஸ் பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். நீங்கள் எழுதுகிறப்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க. எக்ஸலண்ட். பர்சன். நீங்கள் உங்கள்கிட்டே நீங்கள் பேசலைன்னா நீங்கள் ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதரை சந்திக்க விடாமல் போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப நல்ல விஷயந்தான். பர்சன்ட் இன் திஸ் இந்த உலகத்தில் அற்புதமான ஒரு மனிதரை நீங்கள் சந்திக்காமையே போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் செய்கிற இந்த ப்ராக்டிஸ் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்மளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நன்றி.